திகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா உங்கள் இயேசுமை பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே உங்கள் இயேசுமை பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம் துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம் நிகரே இல்லாத சர்வேசா ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 50வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த சங்கீதம் 50வது சங்கீதம் அதில் அநேக கருத்துக்கள் அடங்கியிருந்தாலும் இதில் 3 வசனங்களில் பலிகளை பற்றி பேசப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். தேவன் விரும்புகிற பலி, ஜெபத்தை ஆண்டுடைய சமூகத்தில் எடுத்து செல்வது, நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலி, அது மாத்திரம் இல்லை தேவனுக்கு பிரியமான பலிகள். அல்ல இன்னைக்கு அதுதான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அநேக நேரம் நம்ம ஜெபத்துக்கு பதில் வேண்டுமென்றால் அல்லேலூயா பலியிட்டு ஆண்டுடைய சமூகத்தை தேட வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கு விரும்புகிற பலி என்ன, இதுதான் இன்றைக்கி கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நம்முடைய தேவனை பற்றி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது எடுத்த முதல் வசனமே வல்லமையுள்ள தேவன் அவர் ஆகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூர்ண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார், வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார் என்று சொல்லிவிட்டு முதல் முறையாக இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களிடத்திலிருந்து பலிகளை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திர பலி என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான பலி, சில முக்கியமான பலிகளை இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நம்ம ஜெபத்துக்கு பதில் வேண்டுமென்றால் கர்த்தருக்கு பலி செலுத்தி அதற்கு பின்பு நம்முடைய விண்ணப்பத்தை தெரிவிக்க வேண்டும். அதில் பார்க்கும் பொழுது எடுத்த உடனே சொல்கிறாரு, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய ஜனங்கள். இன்றைக்கி ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்வதற்கு ஒரு பலி ஏறெடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் காளைகள் ஆடுகளின் ரத்தம் அதான் உடன்படிக்கைக்கு அங்கே அடையாளமாக. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் எந்த பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தம். ஆண்டவர் இயேசு அன்னைக்கு அந்த திருவிருந்து சீஷர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், மத்தேயு 26வது அதிகாரத்தில், இது அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்குது. அந்த இரத்தம் இயேசுவின் இரத்தம் இன்னைக்கு தேவனோடு நமக்கு ஒரு உடன்படிக்கையை உண்டாக்கி இருக்குது. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் ஜெபத்துக்கு பதிலே இருக்குது. உடன்படிக்கை செய்யாதவர்களுக்கு பதிலே கிடைக்காது. அந்த உடன்படிக்கை மீறி வெளியே நடக்கிறவர்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் அல்லேலூயா இயேசு சிந்தின இரத்தத்தின் அடிப்படையில், இயேசுவின் கிருபாதார பலியின் அடிப்படையில் தான் ஆண்டுடைய சந்நிதியில் இன்றைக்கி வந்து நிற்கிறோம். அல்லேலூயா வேற எதையும் நம்பி வரல. பேஸ்ட் ஆன் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்கி அதுதான் முதல் பலி, நம்மை தேவனிடத்தில் கொண்டு வந்த பலியே அதுதான். ஒரு பக்கம் அது இருக்க, அதுக்கப்புறம் நம்ம செலுத்துகிற பலிகளை கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் இன்றைக்கி முக்கியமாக உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தில் அடுத்து 2 முக்கியமான வசன பகுதியில் ஆண்டவர் கொடுக்குற விடுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றார். அப்புறம் 23வது வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவனுடைய ரட்சிப்பை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். 2 இடங்களையும் பாருங்கள்,
பலிகளை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது உண்மையாகவே பலியை செலுத்தினார்கள். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அதுதான் முதல்ல போராட்டம். பெலிஸ்தரோடு ஒரு போராட்டம், பெரிய ஒரு சேனை எதிர்த்து வந்து நிற்கிறது. சாமுவேல் அங்கே நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல தலைவர்கள் வந்துட்டாங்கன்னு கேட்டால் பொல்லாதவனுக்கு பிடிக்காது. திட்டத்தனமாக விழுந்து ஜனங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பல காரியங்களை கொண்டு வருவான். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அன்றைக்கி பெலிஸ்தேர் நாட்களில் நடந்து கொண்டது. தாவீது எழும்பினால் உடனே அவனை தேடி வந்து பெலிஸ்தேர் வருகிறார்கள். சவுலின் நாட்களில் பிரச்சனை பண்ணினார்கள். இன்னும் அதுக்கப்புறமா பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத ராஜாக்கள் எழும்பும் பொழுது அதிகமாக எதிராளிகள் அதிகமாக வந்தார்கள். ஏன் தேவனுக்கு பிரியமாக நடந்த எசேக்கியாவின் நாட்களில் அசிரியா ராஜாவாகிய செனகரிப் எருசலேமை தன் வசமாக கைப்பற்றி கொள்வதற்காக வந்தான். சாமுவேலின் நாட்களில் கடைசி நியாயாதிபதி சாமுவேல், அவருடைய நாட்களில் ஒரு பெரிய சேனை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சின்ன ஒரு இராணுவத்தை வைத்து கொண்டு என்ன செய்யன்னு தவித்து நிற்கிற நேரத்தில் சாமுவேலுக்கு யுத்த பழக்கம் கிடையாது, யுத்தத்தில் பழகிறவரும் கிடையாது, சண்டை போடுகிற ஒரு வீரனும் கிடையாது. என்ன செய்யன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் 7வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 7வது வசனத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திர மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். இன்னைக்கு நம்ம வேண்டிக் கொள்ளுது ஓயாம வேண்டிக் கொள்ளும். எப்படியாவது ஒரு விடுதலை வேணும். இதை காட்டிலும் ஒரு ஆபத்து வாழ்க்கையில் வரணுமா? யோசிச்சு பாருங்க. எதிர்பாராத ஒரு எதிர்ப்பு வேலையிலோ நம்முடைய குடும்ப காரியங்களிலோ, ஏன் சொல்லப்போனால் திருச்சபை ஊழியங்கள் அவ்வப்போது சில நேரம் ஏதாவது ஒரு போராட்டம் கொண்டு வந்து சமாதானத்தை கெடுக்க ஏதாவது செய்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஜனங்க எப்படியாவது ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற பிரச்சனைகள் சூழ்நிலைகளோடு வரும்போது என்ன ஓயாமல் நோக்கி ஆண்டவர் நோக்கி வேண்டுதல் செய்யணும். வேண்டுதல் செய்கிறதோடு சாமுவேல் நிறுத்திவிடவில்லை. சாமுவேல் என்ன பண்ணுகிறார்னா 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். உண்மையாக பலி செலுத்தினார். ஒரு மிருகத்தை பலி செலுத்தினார். இந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த பலியை அங்கீகரித்து கேட்டுக்கொண்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய நேரம் பலி செலுத்தும் பொழுது உண்மையாய் செலுத்தவில்லை. ஏகப்பட்ட பலிகளை சாலமோன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பலிபிடமே பத்தலைன்னு சொல்லி தரையை பரிசுத்தமாக்கி கிட்டத்தட்ட 1,20,000 ஆடுகளை பலியிட்டதாக ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அவருக்கு காசு இருந்து வசதி வாய்ப்பு இருந்தது, ஏகப்பட்ட மிருகங்களை பலி செலுத்தின. இருதயம் தேவனோடு சரியாக இருக்கவில்லை. இன்றைக்கும் பாருங்கள், சாமுவேல் நம்ம பலி செலுத்துறது பெருசு கிடையாது, நம்ம என்ன நிலைமையில் பலி செலுத்துகிறோம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற பலி. இன்றைக்கும் பாருங்கள், சாமுவேல் உண்மை மனதோடு கூட தேவனை நோக்கி கர்த்தருக்கு அந்த சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்றாரு? மறுமொழி கொடுத்தார். இன்னைக்கு ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் ஜெபத்தோடு கூடிய ஒரு பலி இருக்கு, ஜெபத்துக்கு முன்பாக ஒரு பலி இருக்கு. அல்லேலூயா. அதுதான் இந்த சங்கீதம் 50 குறிப்பாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. பலியினாலே தேவனை தேடும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். தேவனோடு நம்மை சேர்க்கிற பலி உடன்படிக்கையின் பலி என்றால் பழைய ஏற்பாட்டில் அவங்க காளைகள், ஆடுகள், மாடுகளை செலுத்தினார்கள். இன்னைக்கு நமக்கு ஒரே பலி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக அவர் தன்னை செலுத்தி விட்டார். அந்த இரத்தத்தினாலே ஹல்லேலூயா வாங்கப்பட்ட எல்லாருடைய ஜெபங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் கேட்கப்படும். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கர்த்தர் நம்ம கையில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் தேவனோடு பலியினாலே உடன்படிக்கை செய்தப்பட்ட ஜனங்களுக்கு தான் இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். சாமுவேல் இங்கே பலியிடுகிறார். பலியிட்ட உடனே என்ன சம்பவிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினாலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக என்ன செய்தார்கள்? பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு பலியினால் வந்த விடுதலை. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா ஸ்தோத்திரம் பண்ண பழகணும். இது உண்மையான பலி. ஆனால் ஸ்தோத்திர பலியிட்டு விடுதலை பெற்றவர்கள்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான 3 சம்பவங்கள்
1-2 நாளாகமத்தில் 20வது அதிகாரத்தில் யோசபாத்தின் நாட்களில் நடந்த காரியம். பெரிய இராணுவ படை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கும் பொழுது துர்ச்செய்தி வருகிறது. நமக்கு விரோதமாய் 3 தேசத்து ஜனங்கள் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிற மனுஷரும், 3 கூட்டத்தார் விரோதமாய் வருகிறாங்கன்னு ஒரு துர்ச்செய்தி வருகிறது. எல்லாமே ஜபத்துக்கு ஒரு ஆரம்பம், ஒரு துர்ச்செய்தி வருது. நீங்கள் நிறைய நேரம் பார்க்கும் பொழுது நம்மை கலங்கடிக்கக்கூடிய சில செய்திகள் சில தூர தேசத்துலேருந்து கூட ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம். இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, பயப்படாதீங்க, பலி செலுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பலி செலுத்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை கண்டிப்பாக தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதுதான் இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி யோசபாத் ராஜா, அவருக்கு காசு இருந்தது, ஏகப்பட்ட பலிகளை செலுத்தியிருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொல்ல, நாளைக்கு அவர்களை உன் கையில் கொடுத்துட்றேன்னு தீர்க்க தரிசனமும் வந்துடுச்சு. ஒரு பக்கம் துர்ச்செய்தி வருது, ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. 20வது வசனத்திலிருந்து 22வது வசனத்தில் தான் விடுதலை எப்படி சம்பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அதிகாலமே எழுந்து இருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டாங்க. பாருங்க, அதிகாலையில் எழுந்திரிச்சாங்க. புறப்படும் பொழுது யோசபாத் ஜனங்களை நின்று, யூதாவே எருசலேம் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படும். ஒரு பக்கம் போதனை நடக்குது. ஆனால் அடுத்து நீங்கள் பார்க்கும்போது 21வது வசனத்தில் அவன் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும். இன்னைக்கு பாடகர்கள் பாடல் மூலியமாய் ஏறெடுக்கப்பட்ட ஸ்தோத்திர பலி பாடி துதி செய்ய தொடங்கின போது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரை, மோவா புத்திரரை, சேயில் மலை தேசத்தாரை, ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இவங்க போய் கொள்ளை தான் அங்கே பங்கிட்டு கொண்டார்கள். நம்ம வேலையை இதுதான், போய் அங்கே இங்கேயும் போய் தர்ணா பண்ணுறது, யுத்தம் பண்ணுறது, கேஸ் போடுறது, போலீஸுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து தேவ பிள்ளைகளுக்கு அழகே கிடையாது. நல்லா உட்காந்து தேவனை நோக்கி முழங்கால நின்று நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவன் காரியத்தை அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. முரட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறவன், அல்லேலூயா. தவறான பாதையில் போகிறவன், சொன்ன பேச்சு கேட்காது இருக்கிறவன், அல்லேலூயா. விரோதமாக எழும்புறவன் எவனாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், சபையை இந்த பாதையில் நடத்தணும். போய் 3 நாள் கொள்ளையை பங்கிட்டாங்களாம். 4வது நாளில் பெராக்காவில் வந்து கர்த்தருக்கு ஒரு மிகப்பெரிய ஆராதனை நடத்தினார்கள். அடுத்த ஒரு சம்பவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் யோனாவுக்கு எப்போ விடுதலை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யோனா 2வது அதிகாரத்தில் பல காரியங்களை சொல்லி யோனா ஜெபிக்கிறாரு. 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். உமக்கு என்ன செய்வேன்? ஒரு பொருத்தனை பண்றாரு. பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன்னு நான் ஒரு தீர்மானத்தை சொன்ன உடனே அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு நிறைய காரியங்களை உள்ள மூடப்பட்ட நிலைமையில் வெளியே வர்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கிற நிலைமை. இந்த பிரச்சனை மீன் வயிற்றுல இருக்கிறது போல தான் ஒரு சிலருடைய நிலைமை இருக்கு. கர்த்தர் கட்டளையிட மீன் வாயை திறந்து கொண்டு போய் கரையில கக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது உங்களை சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் சேர்த்து அற்புதமாக நடத்துவார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம வழி செலுத்துகிறதுக்கே காரணம் நம்ம ஜெபம் அங்கே போய் சேரணும். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசன பகுதி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜாவின் நாட்களில் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30:27. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. பாருங்க, நம்ம இன்னைக்கு பலி செலுத்தி ஆண்டவரை தேடுகிறோம். நம்ம நோக்கமே என்ன? நம்ம ஜெபம் அங்கே போய் சேரணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுதே பரலோகத்தில் நம்முடைய ஜெபம் அங்கே போய் சேரணும். அதுக்கு ஜெபத்தோடு கூடிய பதில், பலியோடு கூடிய ஜெபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பவுலும் சீலாவும் துதித்து கொண்டே இருக்கும்போது அவங்களுடைய துதியின் சத்தம் உள்ள அந்த சங்கிலியின் சத்தம், அந்த பாடலின் சத்தம், அவருடைய ஸ்தோத்திரத்தின் சத்தம் பரலோகத்தில் போய் எட்டின உடனே சடுதிலே என்னென்னு உண்டா, சிறைச்சாலைகளின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. இன்னைக்கு தேவனை இவங்க துதிக்கும் பொழுது பூமியின் அஸ்திபாரங்களே அசைந்ததான். இதுதான் நீங்கள் பலி செலுத்தி ஜெபித்தால் எதுதான் நடக்கணும்னு கிடையாது, எது வேணா ஆண்டவர் செய்ய வல்லவர். பூமியின் அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திரண்டது, எல்லாருடைய கட்டுகளும்
எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், ஆண்டுடைய அசைவு அப்படிப்பட்ட ஒரு அசைவு. அதுக்கு காரணம் அங்கே 2 பேர் தேவனை துதித்தார்கள், ஆண்டவரை நோக்கி பார்த்து. அந்த பவுல் தான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை அந்த பலியோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படும். இன்னைக்கு இன்று செய்தியின் தலைப்பு பலியோடு கூடிய ஜெபம். அல்லேலூயா. ஆண்டுடைய பார்வையில் மிக உகந்ததா இருக்கிறது. என்ன விதமான பலி நம்ம செலுத்தணும், இதான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 7 to 13 வரைக்கும் படிச்சீங்கன்னா சங்கீதம் 50 ஆண்டவருடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளின், உன் தொழுகளிலிருந்து ஆட்டு கடாக்களை நான் வாங்கி கொள்வது இல்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களும் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியின் நடமாடும் மிருகங்களை எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டு கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ. ஏகப்பட்ட மிருகங்கள், அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுனால செலுத்தி இதான் பலின்னு நினைச்சாங்க. ஜபத்துக்கு பதில் இது இல்லைங்க பலி. ஆண்டவர் எதிர்பார்க்கிற பலி. எடுத்த உடனே சொல்றாரு, தேவனுக்கு என்ன பலி செலுத்தணுமா? சோத்திர பலி செலுத்தணும். தாவீது ராஜா சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 34வது அதிகாரம் 1-6 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். என் ஆத்மா என்ன செய்யும்? மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்களாம், ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். இதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதை சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, அந்த 34வது அதிகாரத்தில், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும். அதுக்கு முன்னால தான் இது எல்லாம். கர்த்தரை உயர்த்துகிறது, ஸ்தோத்திரிக்கிறது, மேன்மை பாராட்டுகிறது, மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவரை உயர்த்துகிற அந்த துதியோடு கூட கர்த்தரை தேடுகிறார். எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி கர்த்தர் விடுவிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடித்தமான சங்கீதங்கள் ஒன்று, சங்கீதம் 18வது அதிகாரத்தில் 1-6 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லி கர்த்தரை புகழுகிறார், பாடுகிறார். கர்த்தர் யார் என்று சொல்லி துதிக்கிறார். எல்லாம் துதித்து விட்டு 6வது வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டேன். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டான். கூப்பிட்டதில் சந்நிதிக்கு போய் அவருடைய செவிகளில் ஏறிற்று. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு, நம்ம எதுக்கு இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம ஜெபம் கேட்கப்படணுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய ஜெபம் கேட்கப்படணும். அதுக்கு ஒரு மிக முக்கியமான வழி, ரகசியம், பலியோடு கூடிய ஜெபம். தேவனுக்கு பிரியமான பலி என்னது? ஸ்தோத்திர பலி. ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறாரு. ஸ்தோத்திரம் பண்ணினோடனே 7 பார்க்கும் பொழுது, அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. தேவன் கோபம் கொண்டபடியினால் பர்வதங்களின் அஸ்திபாரம் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிட்ட, ஒரு வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரத்தோடு போனோன்னா ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். இதே சங்கீதம் 50வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அடுத்த ஒரு காரியம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு. பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமான பலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழிகள் செவையாகும். சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், ஜெபத்துக்கு தடையா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில நேரம் நம்ம வழிகள் சரியில்லை. தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தங்கள், பாவங்கள் வாழ்க்கையில் இருந்தால் பதில் கிடைக்காது. அங்கீகரிக்கப்பட்ட பலி நீங்கள் பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திர பலியிடுகிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்தது தன் வழியை செவ்வைப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஜெபத்தோடு கூட நம்முடைய வழிகள் சரியா இருக்கணும். அறிக்கை பண்ணப்படாத பாவங்கள் எது இருந்தால் ஆண்டவரை நோக்கி அறிக்கை பண்ணணும். ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தணும். அப்போ நம்ம ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான பலியில் 1 ஸ்தோத்திர பலி, 2வது செவையான வழியில் நம்ம போகணுங்க. தேவனுக்கு பிரியமாக இருக்கிற 3வது காரியம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. பாருங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பலி. நம்ம கொடுக்குற காணிக்கை அல்ல. பெரிய பெரிய காரியங்களை கர்த்தருக்கு என்று டாம்பிகமாக செய்கிறது ஜெபத்துக்கு பதிலாக கொடுத்துடாது. வசனத்துக்கு கீழ்ப்படியணுங்க.
சவுலுக்கு ஆண்டவர் அன்னைக்கு சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுதல். இன்னைக்கு பாருங்க, ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் இதெல்லாம் நம்ம பலியாய் இருக்க வேண்டும். வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வரணும். ரெண்டாவது வழி செவையாகணும். மூன்றாவது கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். துணிகரமான பாவங்கள் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் உள்ளத்தில் இருக்கிற அந்த அசுத்தங்கள் உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பாதையை கொடுக்குறாரு? வழியை சரிப்படுத்துங்க. இன்னைக்கு வசனத்தை நல்லா வாசிங்க, வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். கண்டிப்பாக நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? அடுத்து பாருங்கள், ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு பலி. சங்கீதம் 40வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா 6-8 வசனங்கள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியை நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் உள்ளத்துக்குள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிரியமானதை செய்யும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாம் விட்டு விலகணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை அதுதான் அவருக்கு மிக முக்கியமான பலி. அடுத்து ஒரு பலி எதிர்பார்க்கிறார் பாருங்க, ஜீவனுள்ள பலி. ரோமர் 12:1 பார்க்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எல்லாத்தையும் கொடுத்துருவோம், நம்ம சரீரத்தை கொடுக்க மாட்டோம். சரீரம் சொல்லுவோம், இந்த சரீரம் தான் கர்த்தர் வாழுகிற ஆலயம். இப்படி நம்ம போகும் பொழுது எனக்கு உள்ள இருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ எப்படி வாழணும்? எங்கேயாவது ஒரு பார்வைக்கு மறைவாக போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம சிந்தனையை கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உள்ளத்திலிருந்து நினைவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. என் வாயில் ஒரு சொல் பிறவாதுக்கும் அதெல்லாம் உமக்கு தெரியுன்றார். இன்னைக்கு இந்த சரீரத்தை கர்த்தருக்கு வேண்டாத அருவருப்பான உலக வேஷங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் எடுத்து வாசிக்கும் இந்த ரோமர் 12வது அதிகாரத்தில் பாருங்க, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் மனுஷனுடைய வேஷம் இருக்கு பாருங்க. யாருக்கு யாரை மாதிரி காட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உடைக்கப்பட்ட நிலைமை, எவனையும் ஏமாற்ற முடியாது. உள்ள இருக்கிற அழுக்கு அநியாயம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தா வாழ்க்கை மாறும், ஜெபம் கேட்கப்படும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற புத்தியுள்ள ஆராதனை. பலியை செலுத்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருன்றார். என்ன பலின்னு தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரீரமே ஜீவ பலியாய் ஆண்டவருடைய சன்னிதியில் ஒப்பு கொடுக்கப்படும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லிவிட்டு என்ன செய்யணுமா? தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக ஆண்டவருக்கு பிரியமானது செய்யும். சரீரமானது கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்க நம்ம அர்ப்பணிக்கணுங்க. ஜெபம் கேட்கப்படணும், நல்லதுதான். ஆனால் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்படாட்டா எப்படிங்க அவர் கேட்பாரு? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அடுத்தது பார்க்கும் பொழுது சங்கீதம் 51வது அதிகாரம் 16-17 வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலி இருக்கு. அங்க பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உனக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு இருக்கும் பலிகள், தேவனுக்கு இருக்கும் பலி என்ன பலியா? நொறுங்குண்ட ஆவிதான், உடைக்கப்பட்ட உள்ளம். அது ஒரு பெரிய ஒரு பலி ஆண்டவருடைய சந்நிதியில். ஆண்டவர் சந்நிதியில் வரும்பொழுது கல் நெஞ்சத்தோடு வர முடியாது, கொஞ்சம் கண்ணீர் வரணுங்க. குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம். எத்தனை கண்ணீர் அதுக்காக ஜெபத்தில் விட்டுருக்கிறீங்க? பிரச்சனையை வேறு விதத்தில் வெளிப்படுத்த விடவே கூடாது. மன சோர்வு கொடுத்து, வியாகுலத்தை கொண்டு போய் விரக்தியில் கொடுத்து வாழ்க்கையை மாய்த்துக்குள்ளே நிறைய பேர் ஓடுறாங்க. தற்கொலை எண்ணங்கள் கூட ஜனங்களுக்குள்ளே வந்துடுது. அப்படிலாம் வர விடாதீங்க. அந்த துக்கம், அந்த துயரத்தெல்லாம் ஜெபத்துக்கு நேராக திருப்புங்க. அல்லேலூயா. என் தேவன் அவர் நொறுங்குண்ட ஆவியுடையவர்களை அற்பமாக எண்ண மாட்டார். ஆண்டவருக்கு பிரியமான பலி எதுவா? நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயத்தை நீர் என்ன செய்ய மாட்டேன். உடைந்த உள்ளத்தோடு நிறைய பேர் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. என் பிரச்சனைக்கு ஒரு பதில் கிடைக்குமான்னு கர்த்தர் அந்த உடைக்கப்பட்ட உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிறார். அவர் துருத்தியில் அவர் ஊற்றி வைக்கிறார். ஒரு பாட்டில் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டில் இருக்குது. நம்ம கண்ணீர் பாட்டில் நிரம்பி இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க. அல்லேலூயா. ஜெபத்தில் விடுகிற கண்ணீர் விலையேறப்பெற்ற கண்ணீர். பல போராட்டங்கள், பிரச்சனை, எந்த மனுஷனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை நிற்கிறீங்களா? உடைக்கப்பட்ட அந்த ஆவியை
தேவனுக்கு நேராக பலியாக செலுத்துங்க. அந்த உடைத்த உள்ளத்தோட அண்ணால் அன்னைக்கு ஜெபித்தாங்களாம். அந்த இருதயத்தின் குமரல் ஏலிக்கு புரியல, ஆனால் தேவனுக்கு நல்லா புரிந்தது. ஆண்டவருக்கு புரிகிற ஒரே ஒரு மொழி உடைக்கப்பட்ட உள்ளத்திலிருந்து வருகிற அல்லேலூயா பெருமூச்சின் சத்தம், ஒரு வியாகுலத்தின் குரல். அல்லேலூயா. மனுஷன் உங்களை அற்பமாக எண்ணலாம், அந்த பலியை கர்த்தர் விரும்பி கேட்கிறாரு. ஆண்டவருக்கு விருப்பமான இன்னொரு பலி எபிரேயர் 13வது அதிகாரம் 15-16 வசனங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிறருக்கு உதவி செய்யணும். ஜெபம் கேட்கப்படுவதற்கு நீதிமொழிகள் 21:15 எடுத்து வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 21:13. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறோம், தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். நம்ம ஜெபம் கேட்கப்பட முன்னால பலி போகணும். அந்த என்ன பலின்னு தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். பிறருக்கு உதவி செய்கிற பலி, தேவனுக்கு பிரியமான பலி, மற்றவர்களுக்கு செய்கிற தான தர்மங்களும் ஒரு பலி. அடுத்து பாருங்க, கடைசியாக ஒரே ஒரு பலி. 7வதாக ரோமர் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. எல்லாரும் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பலி. இப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாக எழுதினேன். நமக்கே பல போராட்டங்கள் பிரச்சனை இருக்கும்போது கர்த்தருடைய சுவிசேஷ வசனத்தை தைரியமா சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பலனை கொடுப்பார். கண்களை மூடி எழுமி நின்று ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க இருக்கிறோம். என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறாரோ, ஒருவேளை தேவ சத்தத்தை கீழ்ப்படியாமல் சில காரியங்கள் வந்திருக்கலாம். சில நேரம் கடின இருதயத்தோடு நின்று ஆண்டவரை தேடிகள் நொறுக்கப்பட்ட ஒரு இருதயம் தேவை. இன்னும் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு கொண்டு வருகிற அந்த பலியை செலுத்துறது குறைவு இருக்கலாம். ஒரு சில நேரம் சிலருக்கு செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும், ஆனால் செய்யாமல் இருந்திருக்கும், உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் இரக்கம் பாராட்ட முடிய கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசுவே இயேசுவே, என்னென்ன காரியங்களை குறைவு இருக்கிறதோ, பாவ கரைகள் ஏதாவது இருந்தால் கழுவி சுத்திகரித்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. வழியை சபைப்படுத்த வேண்டியது இருந்தால் சபைப்படுத்துங்க. அப்போ தான் உங்கள் பலி அங்கீகரிக்கப்படும். இயேசுவே, ஜெபம் கேட்கப்படும். தகப்பனே, ஹல்லேலூயா, ஒரு பரிசுத்தமாகுதல் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். சபைக்குள்ளே ஒரு பரிசுத்தமாகுதல் உண்டாகட்டும். தேவனுக்கு ஏற்கும் பலியை நாங்கள் செலுத்த உதவி செய்யும். கர்த்தாவே, உதவி செய்யும். வெளிச்சரை போல வந்திருக்கிற போராட்ட பிரச்சனைகளை பட்டு விழட்டும். விரோதமாய் வந்திருக்கிற அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு விழட்டும். மீன் வாய்கள் திறக்கட்டும். கரையில் கொண்டு போய் கக்கட்டும். சரியான இடத்துல போய் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கட்டும். பூமியை அதிரத்தக்கதாக பெரிய ஆண்டவரே அதிர்ச்சி உண்டாகி சிறைச்சாலை கதவுகள் திறக்கட்டும். எல்லா பயங்கள்ல இருந்து ஜனங்கள் விடுதலை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும். வியாதிகள் நீங்கட்டும், தரித்திரம் நீங்கட்டும், கடன் பாரம் நீங்கட்டும், கல்லான இருதயங்கள் உடைக்கப்படட்டும். குடும்பங்களை வேதனைப்படுத்துகிற அசுத்தாவிகள், எல்லா முரட்டாட்டத்தின் அசுத்தாவிகள், வேசித்தன விபசார ஆவிகள், எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா தரித்திரத்தின் ஆவிகள், அல்லேலூயா, வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமென்.